ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெய்லி யூஸ் சீரீஸில் அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எப்படி பேசணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் லேட்டாக இருந்தாலும் வேலையை முடிச்சிடுவேன். நான் லேட்டாக இருந்தாலும் வேலையை முடிச்சிடுவேன். இது எப்படி சொல்லலாம்? இருந்தாலும் அப்படின்னும் போது ஆல்தோ I am running late, I will make sure to complete the work. Although I am running late, I will make sure to complete the work. Next sentence போலாம். நீங்க நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதால் இன்னைக்கு நான் உங்களுக்கு லஞ்ச் வாங்க விரும்புகிறேன். இது எப்படி சொல்லலாம்? Since you helped me yesterday, I want to buy you lunch today. Since you helped me yesterday, I want to buy you lunch today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். நான் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு கால் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு கால் பண்ணுவேன். When I get home, I will call you back. When I get home, I will call you back. இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தா நாம ஷாப்பிங் போகலாம். இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தா நாம ஷாப்பிங் போகலாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? If you are free this weekend, we could go shopping. ஏன்னா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது could யூஸ் பண்ணணும். If you are free this weekend, we could go shopping. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். தூங்க போவதற்கு முன்னாடி இந்த இமெயில்ஸை முடிக்கணும். தூங்க போவதற்கு முன்னாடி இந்த இமெயில்ஸை முடிக்கணும். முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? பிஃபோர். ஸோ பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ நீட் டு ஃபினிஷ் திஸ் இமெயில்ஸ். பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ நீட் டு ஃபினிஷ் திஸ் இமெயில்ஸ். சென்டென்ஸ் பார்க்கலாம். டிராஃபிக் ஜாம்ல சிக்கி கொண்டதால் நான் மீட்டிங்க்கு வர முடியல. டிராஃபிக் ஜாம்ல சிக்கி கொண்டதால் நான் மீட்டிங்க்கு வர முடியல. Because the traffic was heavy, I couldn't attend the meeting. Because the traffic was heavy, I couldn't attend the meeting. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் டீப்பா மூச்சு எடுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் டீப்பா மூச்சு எடுங்க. பண்ணும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது whenever. So, whenever you feel stressed, take a deep breath. Whenever you feel stressed, take a deep breath. Next sentence போலாம். நான் வேலையை முடிச்சதும் ரெஸ்டாரண்ட்ல உங்களை மீட் பண்ணுவேன். நான் வேலையை முடிச்சதும் ரெஸ்டாரண்ட்ல உங்களை மீட் பண்ணுவேன். எப்படி சொல்லலாம்? முடிச்சதும். நான் வேலையை முடிச்சதுன்னு சொல்லும்போது after I finish work. After I finish work, I'll meet you at the restaurant. After I finish work, I will meet you at the restaurant. அடுத்த சென்டென்ஸ் போலாம். நான் டின்னர் குக் பண்ணி கொண்டு இருக்கும்போது யாரோ கால் பண்ணாங்க. பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது while. While I was cooking dinner, someone called me. While I was cooking dinner, someone called me. Next sentence. நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாத வரை இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாத வரை இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. பண்ணாத வரை அப்படின்னு சொல்லும்போது unless. Unless you practice regularly, you won't improve. Unless you practice regularly, you won't improve. So next sentence. மழை பெய்து கொண்டு இருந்தாலும் நான் ஆஃபீஸ் போகணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, மழை பெய்து கொண்டு இருந்தாலும் நான் ஆஃபீஸ் போகணும். பெய்து கொண்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது even though it's raining, I have to go to work. Even though it's raining, I have to go to work. Next sentence. என் சேலரி கிடைச்ச உடனே நான் ரெண்ட் கட்டிடுவேன். மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது என் சேலரி கிடைச்ச உடனே
நான் ரெண்ட் கட்டிடுவேன். இது எப்படி சொல்லலாம்? கிடைச்ச உடனே அப்படின்னும் போது as soon as I receive my salary, I will pay the rent. As soon as I receive my salary, I'll pay the rent. எனக்கு salary கிடைச்ச உடனே நான் ரெண்ட் கட்டிடுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பஸ்ல போவதை விட நான் ஆஃபீஸ்க்கு நடந்து போவதையே ப்ரிஃபர் பண்றேன். பஸ்ல போவதை விட நான் ஆஃபீஸ்க்கு நடந்து போவதை ப்ரிஃபர் பண்றேன். இது எப்படி சொல்லலாம்? rather than taking the bus, I prefer walking to office. Rather than taking the bus, I prefer walking to office. அவர் ப்ராஜெக்டை முடிச்சது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்றார். அவர் ப்ராஜெக்டை முடிச்சது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்றார். இது எப்படி சொல்லலாம்? Not only did he finish the project, but he also helped others. Not only did he finish the project, but he also helped others. Next sentence. நான் மெசேஜை பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணினேன். நான் மெசேஜை பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணினேன். The moment I saw the message, I called you back. The moment I saw the message, I called you back. Next sentence போலாம். கான்செப்ட் புரிஞ்சதும் அது ஈஸியர் ஆயிடும். ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது கான்செப்ட் புரிஞ்சதும் அது ஈஸியர் ஆயிடும். இது எப்படி சொல்லலாம்? Once you understand the concept, it becomes easier. Once you understand the concept, it becomes easier. Next sentence பார்க்கலாம். வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் நான் மார்னிங் வாக்குக்கு போவேன். காலைல வாக்கிங் போறோம்ல, அது சொல்றது. வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் நான் மார்னிங் வாக்குக்கு போவேன். இது எப்படி சொல்லலாம்? Whether it is hot or cold, I go for my morning walk. Whether it's hot or cold, I go for my morning walk. வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் நான் மார்னிங் வாக்குக்கு போவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்க பஸ் மிஸ் பண்ணினா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க பஸ் மிஸ் பண்ணினா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? இன் கேஸ் யூ மிஸ் த பஸ், லெட் மீ நோ, I'll pick you up. In case you miss the bus, let me know and I will pick you up. தலைவலி இருந்தாலும் நான் பிரசன்டேஷனை முடிச்சிட்டேன். தலைவலி இருந்தாலும் நான் பிரசன்டேஷனை முடிச்சிட்டேன். எப்படி சொல்லலாம்? Despite having a headache, I completed the presentation. Despite having a headache, I completed the presentation. தலைவலி இருந்தாலும் நான் பிரசன்டேஷனை முடிச்சிட்டேன். Despite having a headache, I completed the presentation. ஸோ இந்த வீடியோஸை திருப்பி திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மெமரைஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களை அறியாமலே. ஸோ நீங்கள் தாராளமாக மற்றவங்கள்ட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டயர்டாக இருக்கீங்க என்பதால் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடலாம்னு அர்த்தம் இல்லை. Just because you are tired doesn't mean you can skip the meeting. Just because you are tired doesn't mean you can skip the meeting. Next sentence. நீங்க இங்கிலீஷை எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு பெட்டர் ஆகுவீங்க. நீங்க இங்கிலீஷை எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு பெட்டர் ஆகுவீங்க. The more you practice English, the better you will become. The more you practice English, the better you will become. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எப்போதெல்லாம் எனக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவேன். whenever I feel lonely, I call my best friend. எப்போதெல்லாம் எனக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவேன். whenever I feel lonely, I call my best friend. நீங்கள் வரும் நேரத்துக்கு நான் குக்கிங்கை முடிச்சிருப்பேன். by the time you arrive, I will have finished cooking. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்ட்டிக்கு வரமாட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்ட்டிக்கு வரமாட்டார். as far as I know, he is not coming to the party. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்ட்டிக்கு வரமாட்டார். as far as I know, he is not coming to the party. நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபேமிலிக்கு டைம் கொடுப்பேன். நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும்
ஃபேமிலிக்கு டைம் கொடுப்பேன். No matter how busy I am, I always make time for family. Next sentence. நாளைக்கு ஹாலிடே என்பதால இன்னைக்கு லேட்டா தூங்கலாம். நாளைக்கு ஹாலிடே என்பதால இன்னைக்கு லேட்டா தூங்கலாம். Given that it's a holiday tomorrow, we can stay up late tonight. Given that it's a holiday tomorrow, we can stay up late tonight. இப்போ எனக்கு கார் இருக்கிறதால நான் பஸ்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு கார் இருக்கிறதால நான் பஸ்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. Now that I have a car, I don't need to take the bus anymore. நான் கால் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ப்ராஜெக்ட்ல உங்க ஹெல்ப் தேவை. நான் கால் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ப்ராஜெக்ட்ல உங்க ஹெல்ப் தேவை. இது எப்படி சொல்லலாம்? The reason I am calling is that I need your help with the project. The reason I am calling is that I need your help with the project. ஸோ இன்னைக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்ல லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்க போறோம். இது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் குவாலிட்டி பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கு. இது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் குவாலிட்டி பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கும். Although it's expensive, the quality is worth the price. Although it's expensive, the quality is worth the price. இப்போ பார்த்த இன்னைக்கு டோட்டல் 30 சென்டென்ஸ் நம்ம காம்ப்ளெக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஃப்ரீ டைம்ல இது ஒரு 1 or 2 times கேட்டு பாருங்க. டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.